RDX ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் நுட்பமாகவும் ஆழமாகவும் அலசுகிறது RDX. ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான செய்திகளை தேர்ந்தெடுத்து அந்த செய்தியை முழுமையாக உங்களுக்கு ரிப்போர்ட் செய்வது, அந்த செய்தியினுடைய கோணங்களை தர்க்கங்களின் வாயிலாக டிபேட் செய்வது, அந்த செய்தியால் சமூகத்தில் ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன என்பதை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வழங்குவது. ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் இரவு 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். இன்றைய நாளின் விவாத பொருளை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். கார் 2 முகமூடி எடுபட்டதா எடப்பாடி பழனிசாமியின் விளக்கம். முகத்தை மூடவில்லை, முகத்தை சற்று துடைத்தேன் என முகமூடி சர்ச்சைக்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். அமித்ஷா சந்திப்பை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த காரில் சென்றேன் என்பது பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு முக்கியமே இல்லை. OPS TTV விவகாரம் உட்கட்சி பிரச்சனை என முதன்முறையாக மென்மையான போக்கை கடைபிடித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வாக்கு திருட்டு சிக்குகிறதா தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் திட்டமிட்ட வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு ஆதாரங்களை ஒரு வாரத்தில் கர்நாடக CIDயிடம் தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என கெடு. ராகுலின் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றதென மீண்டும் மறுத்துள்ள தேர்தல் ஆணையம். விஜயை எதிர்ப்பவர்கள் திமுக B டீமா? தாவேகாவையும் விஜயையும் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். அரசியலுக்கு விஜயை வந்தபோது வரவேற்று வாழ்த்திய சீமான் இப்போது முழு மூச்சாக எதிர்ப்பது ஏன்? விஜயை எதிர்த்தால் திமுகவின் கைக்கூலி என்ன விமர்சிப்பதா என சீமான் காட்டம். சென்னையிலிருந்து டெல்லிக்கு எத்தனையோ விமானங்கள் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த ஒரே ஒரு விமானத்தில் போய்விட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. வந்ததிலிருந்து டெல்லியில் போய் அவர் என்ன செஞ்சார், யாரை பார்த்தார், எந்த காரில் ஏறினார், அவர் எடுத்த கர்ச்சீஃப் உண்மையிலேயே முகத்தை துடைக்கிறதுக்கா, முகத்தை மூடுறதுக்கான பல்வேறு கேள்விகள் கடந்த 3 நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் குறித்து இருக்கிறது. நமக்கு சில கேள்விகள் எழுந்திருக்கிறது. பயணித்த காரில் தொடங்கி பயன்படுத்திய கர்ச்சீஃப் உருவாக்கிய முகமூடி வரை நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது வச்சிருந்தாங்க. இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமியினுடைய விளக்கம் எடுபட்டதா அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி. RDX என்னங்கிறத பார்த்துடலாம். டெல்லியில் அமித்ஷாவுடனான சந்திப்பு பற்றி தன் விளக்கத்தை ஒரு நாள் கழித்து செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். இந்த பயணத்துக்கு முன்பாக உட்கட்சி பிரச்சனையை பேசத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார் என்ற செய்திகள் பரவியிருந்தன. ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி ஏன் முகத்தை மூடினார், எந்த காரில் பயணித்தார் என்ற கேள்விகள் பிரதானமாக இடம் பிடித்தன. எடப்பாடி பழனிசாமியும் இந்த 2 கேள்விகளுக்குத்தான் தனது செய்தியாளர் சந்திப்பில் விலாவாரியாக விளக்கம் அளித்திருக்கிறார். முகத்தை துடைப்பது, முகத்தை மூடுவதா? அமித்ஷா சந்திப்பு முடித்து கிடைத்த காரில் ஏறி வந்தேன், இதில் என்ன தவறு என்று கேள்வியும் கேட்டிருக்கிறார். டெல்லி சந்திப்பு எடப்பாடிக்கு மன நிறைவை தந்ததா? அந்த சந்திப்பில் எழுந்த எல்லா சந்தேகங்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் உரிய விளக்கத்தை அளித்தாரா? இதுவே இன்றைய விவாதமாக RDXயில் இடம்பெறுகிறது. இந்த கேள்விகள்லாம் பழைய திரைப்படங்களில் சொல்லுவாங்க, நான் எதிர்பார்த்த கார் கிடைக்கல, கிடைச்ச கார் தான் கிடைச்சிது, நான் எதிர்பார்த்த மனிதர்களை சந்திக்க முடியல, கிடைச்ச மனிதர்களை தான் சந்திச்சேங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய்விட்டு வந்த பிறகு தொடர்ச்சியாக அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள். நீங்கள் அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் போகிறீங்க, அமித்ஷாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. பார்க்க போயிட்டு திரும்பி வருகிற போது எதற்காக கைக்குட்டையை எடுத்து மறைக்கணும்? அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கிற போது நீங்கள் என்ன காலையா விழுந்தீங்க, கர்ச்சீஃப் எடுத்து முகத்தில் பொத்திக்கிட்டு வர்றீங்கன்னு நேற்றைய 30 விழாவில் முதலமைச்சர் கேட்ட கேள்வி அதிமுகவினர் இன்னும் மோசமாக டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. இன்றைக்கு சேலத்தில் செய்தியாளர்கள் சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.
என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி இருக்கிறாரு. ஆனால் நேற்றைய முதலமைச்சருடைய கேள்விக்கும் இன்றைய எடப்பாடி பழனிசாமிக்குமான பதில் பொருத்தமாக இருந்ததா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதலமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசுறாங்கிறத முதல்ல பார்த்துடலாம். திராவிடர் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளியை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார். நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியல் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் போய்விட்டது. இனிமேல் நான் பொதுச் செயலாளர் ரெஸ்ட் ரூம் போனா பத்திரிகையில் உடனே இந்த ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அச்சத்தின் அடிப்படையில் சொல்றேன். இந்தியாவிலேயே எந்த அரசியல்வாதிக்கும் வரக்கூடாத ஒரு இக்கட்டான சூழலை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். எப்பா நான் எங்க போறேன் எங்க வரேன் பின்னாடியே கேமராவை எடுத்துட்டு வர்றீங்க, உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போறேன். அதுக்கு பிறகு அமித்ஷாவை பார்த்தீங்களா? கார்ல போனது ஏன்? போன கார் என்ன? திரும்ப ரிட்டர்ன் அந்த கார் ஏது? பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த ஆள் யாரு? வாகன கர்ச்சீஃப் எந்த கடனை? இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னு நமக்கு இந்த கேள்விகள் இருந்தாலும் ஆர்டிஎக்ஸுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஆர்டிஎக்ஸ் இன்றைய எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியாளர் சந்திப்பில் வைத்து முக்கியமாக கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, டெல்லி பயணம் குறித்த எடப்பாடி பழனிசாமியின் பிரஸ் மீட்டினுடைய நோக்கம் நிறைவேறியதா? இது ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூட் யுவர் ஓன் ஃபுட் என்று சொல்லுவாங்க. அதை அப்படியே தமிழில் நம்ம ஜனரஞ்சகமாக சொன்னோம்னா சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறதுனா அதை நீங்கள் சொல்லலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய செய்தியாளர் சந்திப்பு ஏன் நடைபெற்றது, அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியதன் மூலமாக என்ன சொல்ல வந்தார், அது அதே பொருளில் தான் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறதா என்ற கேள்விகளை நம்ம அப்படி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை வந்து இதுவாகத்தான் இருக்கு. இப்போ நமக்கு சில கேள்விகள் இன்னமும் அந்த மொத்த செய்தியாளர் சந்திப்பிலுமே விடையா எனக்கு படலை. ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. அவரே சொல்றாரு, நான் அரசு காரில் தான் போனேன், அதிமுகவோட மூத்த தலைவர்களோட தான் போனேன், அமித்ஷா அவர்களை பார்த்தோம், திமுக அவருடைய ஊழல் அமைச்சர்கள் பட்டியலை கொடுத்தோம், மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்கனார் பேரை வைக்கணும்னு கோரிக்கை விடுத்தோம்னு நிறைய விஷயங்களை சொல்றாரு. பத்திரிகையாளர்கள் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறாங்க, சார் போகும்போது அரசு காரில் போனீங்க, நீங்க ரிட்டர்ன் வந்தது யாருடைய காரில்? போகும்போது அதிமுக தலைவர்களோட பார்க்க போனீங்க, ஏன் தனியா வந்தீங்க? இல்ல தனியா நீங்க வரலன்னா உங்க கூட வந்த நபர் யாருன்னு கேட்கும்போது நீங்கள் நான் எந்த காரில் வந்தேன், யாருடைய காரில் வந்தேன், என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி குறித்து உங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. நீங்க அதை ஏன் கேட்குறீங்க? பொதுவாகவே கேள்விக்கு பதில் சொல்றதான் பழக்கம். இவர் எதிர்கேள்வி கேட்கிறார். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷாவுடனான பயணத்தை குறித்த அந்த சூழலையே விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி யாரோடு வெளியே வந்தார், யார் காரில் வெளியே வந்தார், அப்படி அவர் கர்ச்சீஃப் எடுத்து மறைக்க வேண்டிய அளவுக்கு அவர் சொல்றது வந்து நம்ம தொடச்சேன் அப்படின்னு நாம அதை அப்படித்தான் ஏற்றுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை மறைக்கல, தொடச்சேன்னு சொல்கிற போது அதை கேள்விக்குள்ளாக்குவது நம்முடைய நோக்கமாக இருக்க தேவையும் இல்லை. ஆனா அதை விட முக்கியமான ஒன்று, உங்களோட காரில் அமர்ந்திருந்தவர் யார்? வெளியில சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு நபரோட நீங்கள் அமித்ஷா வீட்டிலிருந்து வெளியே வந்தீர்கள். அடுத்த கேள்விக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி வழிவகுக்கிறார்? இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும் பொழுது நமக்கு பொதுவாக தோன்றியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவர்னு நீங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப மிக முக்கியமாக இன்டெகிரிட்டி, ரிலையபிலிட்டி இது இருக்கணும். இன்டெகிரிட்டி, ரிலையபிலிட்டி இருக்கணும். அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு கிரெடிபிலிட்டி வந்து வரும். இது மூணை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது மூணு உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், ஒரு அரசியல் சரித்தன்மை என்பது இருக்கணும். அதே போல நேரேட்டிவ் கரெக்ட்னஸ், நீங்க என்ன விவரிக்க வரீங்களோ அதுல ஒரு சரித்தன்மை இருக்கணும். இது வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடாது. இந்த மூன்று அடிப்படைகளையும் பின்பற்றுபவர்கள் தான் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி, ரிலையபிலிட்டி, கிரெடிபிலிட்டியோட இருக்க முடியும். இது பாடம் இது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லை.
ஒரு அரசியல் சரித்தன்மைங்கிறது இல்லை. அது எதனாலன்றது நம்ம பின்னாடி வரும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நேரேட்டிவ் கரெக்ட்னஸும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இருக்குன்றதா நம்ம அந்த செய்தியாளர் சந்திப்பில் நம்ம பார்த்தது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற அரசியல் கரெக்ட்னஸ்ங்கிற புள்ளிக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த பதிலை எங்கேருந்து எடுத்துட்டு வராருன்னா, ஏன் நாங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து, ஒரு எளிய விவசாய சாதாரண விவசாயி தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிஃபிகேஷன். ஒரு சாதாரண விவசாயி முதலமைச்சர் ஆகக்கூடாது. அப்போ அவர் என்ன பொருள் சொல்ல வராருன்னா, நான் ஒரு சாதாரண விவசாயி, என்னுடைய மொழி வந்து ஒரு வழக்கு மொழியா இருக்கு, நான் திருப்பிங்கிறதே வந்து திருப்பின்னு சொன்னா ஊடகங்கள் அதை கேலி செய்கின்றன. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு விக்டிம் கார்டு எடுத்துக்கிறாரோ? ஏன் தமிழ்நாட்டில் பேச தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் அரசியல் செய்யணுமா? அண்ணாவும் கலைஞரும் பேசினார்கள்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஸ்டாலின் பேச தெரியாதவர்கள் தான் மேடைகளில். அவங்களுக்கு மக்கள் ஆட்சேபிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இந்த ஓரவஞ்சனை ஒரு கேள்வி இருக்குல்ல? அவருடைய உடல் மொழி அல்ல, அவருடைய அரசியல் மொழியை நீங்க வந்து நம்பகத்தன்மை இல்லாதவங்க மாத்துறீங்கல்ல. அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க, நான் 11 எம்எல்ஏக்களோட வரலைன்னா உங்களோட ஆட்சி காப்பாற்றப்பட்டிருக்குமான்னு டிடிவி தினகரன் வந்து கேட்குறாரு. ஏன் நீங்கள் அதை மட்டும் கேட்குறீங்க? 18 எம்எல்ஏக்களை பிள்ளை பிடிக்கிறவர் மாதிரி பிடிச்சிட்டு போனாரு, நீங்கள் அதை ஏன் பேச மாட்டேன்றீங்க என்பதோடு அவர் நிறுத்தி இருந்தாருன்னா பரவாயில்ல. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல்ங்கிறத இப்படி தாங்க, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் அப்படின்றாரு. அந்த பேச்சினுடைய சாரம் வந்து அதுதான். அது பார்க்குறவங்களுக்கு என்ன பொருளை தரும். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த 18 எம்எல்ஏக்களை எப்படி டிடிவி தினகரன் பிடிச்சிட்டு போனார்னா அவங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தின்னு அவர் சொல்றாரு. ஓகே, 18 எம்எல்ஏக்களை பிடிச்சிட்டு போன டிடிவி தினகரன் வீக்னஸை பயன்படுத்தி தான் பிடிச்சிட்டு போனார்னா, 11 எம்எல்ஏக்களை கூட்டு வரும்போது வீக்னஸை பயன்படுத்தி தான் கூட்டு வந்தாரா? எஸ். இல்ல கூவத்தூர்ல அத்தனை பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கின போது அவங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி தான் கையெழுத்து வாங்கினாங்களா? இதுதான் இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ங்கிறது. நீங்க வந்து அந்த கேள்விக்கு அந்த பதிலோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. ஆனா அடுத்து சொல்லக்கூடிய அந்த பதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் சரித்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி. அப்புறம் இந்த நேரேட்டிவ் இருக்குல்ல, அது என்ன நடந்ததுங்கிறது அவர் விவரிக்கிறார். அப்படி அரசியல் சரித்தன்மைன்னு சொல்ல வர்றது வந்து அவர் பயன்படுத்த சொல்ல வருகிற எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் வெக்காபுலரியா, இல்ல இயல்பாவே அந்த கேரக்டர் அப்படி இருக்குன்னு சொல்ல இல்ல. இப்ப நீங்க சொற்களை வந்து அவங்க கையாளுறதுல முன்ன பின்ன இருக்கலாம், அது ஒரு விஷயம். நம்ம அப்ப அதுக்குள்ள போல. ஆனா நீங்க சொல்ல வர்ற கருத்து எப்படி போய் சேரும்? இப்போ உதாரணமா டாஸ்மாக் பிரச்சனை இருக்கு. போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரு. இவர் பிரச்சாரத்தில் சொல்றது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க, இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் அங்க போகாதீங்கப்பா அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஓகே, இது எப்படி சரியா இருக்குது? போதையின் பாதையில் போகாதீர்கள்னு சொல்றதும் டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது வேற பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம அந்த டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதா பிரச்சனையா, டாஸ்மாக்கே பிரச்சனையா? எதை நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்க? அப்ப டாஸ்மாக்கே பிரச்சனைன்னு சொன்னா நான் வந்து டாஸ்மாக்கெல்லாம் மூடுவேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், வேண்டுகோள் விடுக்கிறேன், இங்க இருக்கிறவங்க அங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு. அதே வேண்டுகோளத்தானே முதலமைச்சர் விடுக்கிறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு. சோ அப்ப நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து மிஸ் ஆகுதுங்கிறதா பிரச்சனை. இப்ப இந்த செய்தியாளர் சந்திப்புலையும் பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? இன்னொன்னு என்ன மிஸ் ஆகுது, நீங்க வந்து மீண்டும் வந்து இந்த உங்களெல்லாம் கூட்டணியில சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் உட்கட்சி விவகாரங்க, அதெல்லாம் நாங்க பகிரங்கமா பேச முடியாதுன்னு சொல்றாரு. சோ அப்ப இந்த நிலைப்பாட்டுல மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அப்போ நீங்க இது எல்லாமே தொடர்ச்சியா கேள்விக்குள்ளாகிட்டே இருக்கு தானே உங்களுக்கு. இப்ப இந்த தொடர்ச்சி அந்த செய்தியாளர் செப்பில் இப்படி கேள்விக்குள்ளாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து அரசாங்க கார்ல தான் போனேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன், எல்லாருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, வரும்போது என்ன கார்ல வந்தீங்கன்னு என்ன பதில் சொல்லணும் நீங்க? அப்போ இல்ல இந்த அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? புரியலடா சார். அந்த நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருந்து அதிமுக தலைவர்களோட இறங்கி வரார். ஹோட்டல்ல இருந்து நம்ம தலைவர் அமித்ஷாஜி அவர்களை சந்திக்க போறாரு, ஹோட்டல்ல இருந்து வெளியேறுகிறார்னு ஒரு தொண்டர் வீடியோ எடுக்கிறார். அந்த வீடியோ சர்க்குலேட் ஆகுது. ஸோ அஃபிஷியலாவே அங்கேருந்து கிளம்புறாங்க. இது வரைக்கும் அஃபிஷியலா இருக்கிற பகுதி வெளியில வரும்போது எப்படி திடீர்னு அன்அஃபிஷியலா மாறுங்க? இந்த கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஒரு அரசியல் தலைவர் அந்த கேள்விக்கு பதிலோட போய் உட்கார்ந்து இருக்க வேண்டும், இல்ல செய்தியாளரை சந்திக்காம இருந்திருக்கலாம். அதை நீங்க ஏன் கேட்குறீங்க? என் கூட பக்கத்துல உட்கார்ந்து இருந்த நபர் யாரும் நான் சொல்ல மாட்டேங்கிறது, இந்த பதில முதல்ல சொல்லலாமான்னு அவர் யோசிச்சிருப்பாரா? கண்டிப்பா. அதுதான் இந்த நேரேட்டிவ் கரெக்ட்னஸ்ல உள்ள பிரச்சனை. இப்ப இதுல பாருங்க, அவர் அன்னைக்கு நைட் அவர் தான் அந்த கார்ல வந்தாரான்றதே சந்தேகத்துக்கு இடம் இருந்தது. அது எடப்பாடி பழனிசாமி தானான்றதை உறுதிப்படுத்துறதுல சில டெல்லி செய்தியாளர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா நீங்க அதை மறுத்துட்டு போயிடலாம், அது நானே இல்லைங்க நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அங்க சிக்கல் எங்க வரும்னா, நான் என்ன சொல்றேன்னா, அப்படி அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்தது.
அப்படியான பாசிபிலிட்டிஸை சில பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவரே கிடையாதுன்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுதான் வந்து இவர் wrong வந்து- narrative. இது ரொம்ப அவசரப்பட்டு நடந்த நரேட்டிவ் என்னன்னா, நேற்றைக்கு அதாவது டெல்லியிலிருந்து சென்னை வந்த பிறகு சென்னை டெல்லியில செய்தியாளர்களை சந்திக்கல, சென்னையில செய்தியாளர்களை சந்திக்கல, அவர் நேரா சேலம் போயிட்டார். இந்த 2 நாள் இடைவெளிக்குள் அந்த பயணம் குறித்த நிறைய கேள்விகள் கட்சிக்குள்ள கட்சி தொண்டனுக்கு கூட எழுந்துருச்சு, உடவியலாளர்களுக்கு எழுந்துருச்சு. இதற்கு குறைந்தபட்சமா பதில்களோட அவர் போயிருப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அந்த பதிலை கூட அவர் ப்ராப்பரா எடுத்துட்டு போலங்கிறது நமக்கு. ஆமா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை முதல்ல போட்டு உடைச்சிடுறாரு. அது நான் தான் அந்த கார்ல இருந்ததுன்னு சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த காரில் இருந்தது அவர்தான், அவர் இல்லைங்கிறத பிராக்டிக்கலா மறுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்ல. ஏன்னா அமித்ஷாவோட வீடு டெல்லியில காத்திருக்கிற செய்தியாளர், இன்னும் சொல்ல போனா அந்த கார் கிராஸ் ஆகும்போது அவர் முகத்தை மூடுறதுல அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஆடியோல செய்தியாளர்கள் பின்னாடி நிக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க, ஏன்னா முகத்தை மூடிட்டு போறாப்ல அப்படின்னு. சோ ஆப்வியஸா அது எடப்பாடி பழனிசாமி தான்ங்கறத அவங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க. அது முகத்தை மூடுவதற்கு பதிலாக துடைக்கிறதாக வச்சுக்கலாம். ஆனா செய்தியாளர்கள் நிற்கிற அமித்ஷா வீட்டுக்கு வெளியில இருக்கிற பகுதியில இருந்து ஒரு செய்தியாளர் பார்க்கிற போது குறைஞ்சபட்சமா நம்ம ஃபேஸ் எந்த பக்கம் தெரியும், அப்ப கர்ச்சீஃப் எடுத்தா அது முகத்தை மூடுற மாதிரி தான் தெரியுங்கிறதா நமக்கு தெரியும். ஒரு நார்மலாக காரில் பயணிக்கிறவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் இல்லையா? அது முழுக்க முழுக்க குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து வர்றாங்க, குளிரூட்டப்பட்ட காரில் செல்கிறார்கள். அப்பொழுது வந்து அந்த வேர்க்கிறது அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்காதுங்கிற ஒரு கேள்வி வரும். இயல்பாவே சார், இந்த டவல் இருந்தா கூட நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ டவலை முகத்தை துடைக்கிறதுங்கிறது நீங்க கையில டவலை பிடிச்சு துடைக்கிறது. ஆனா முழுமையாக உங்கள் முகம், இந்த முகமூடிங்கிற வார்த்தையை காயனைஸ் பண்றதுக்கான அடிப்படையே அந்த துண்டை மறைப்பது என்பது முகத்தை துடைக்கிறதுக்கு பதிலாக யார் அந்த காரில் பயணிக்கிறார்கள் தெரியாத அளவுக்கான ஒரு முகமூடியினுடைய அளவை ஒத்ததாக அந்த கர்ச்சீஃப் இருந்ததுங்கிறதா சிக்கல். அப்போ இதை வந்து நீங்க விளக்கி சொல்லும் பொழுது, இல்ல நான் வந்து வெறுமனே தொடச்சிட்டு தான் இருந்தேன் அப்படி, அப்புறம் வந்து நான் யார் கார்ல போனா உங்களுக்கு என்ன இப்படி, இல்ல இதெல்லாம் நீங்க ஏன் கேட்குறீங்க பிறகு அப்படி, அதை விட மிக முக்கியமா வர்ற கார்ல தாங்க போக முடியும், கிடைக்கிற கார்ல தாங்க வர முடியும்ன்றார். அவருக்கு தனி பாதுகாவலர்களே இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பாதுகாவலர்களோட இருந்தாங்களான்னே நமக்கு தெரியல. அவர் கூட எப்பவும் பாதுகாவலர்கள் அவங்க கூட இருந்தாங்களான்னு தெரியல. அப்படி போற ஏதோ ஒரு கார் கிடைச்சதுன்னு அப்படி அவர் ஏறி போக முடியும். ஒரு முதலமைச்சர்கள் பிரதமர்களாக இருந்தவர்களுடைய அரசுமுறை பயணங்கள் எல்லாத்துலயுமே எங்க ஏறணும், எந்த கார்ல ஏறணும், கார் நம்பர் என்ன, கார் டிரைவர் என்ன, கூட செக்யூரிட்டிக்கு வர்ற ஆட்கள்ல யார் ஷிஃப்ட்ல இருக்கிறாங்க, இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்படும். இப்போ அமித்ஷா நீங்க ஹோம் மினிஸ்டர் வீட்டுக்கு போறீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் வீட்டு செக்யூரிட்டிக்கு குறைந்தபட்சமா 2 நாளைக்கு முன்னாடி கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணும். சண்முகம் வராரு, வேலுமணி வராரு, முனுசாமி இருக்காரு, இவங்க எல்லாருடைய புகைப்படங்களோடு இவர்கள் என்னவாக இருந்தார்கள் ஒரு முழு ஜாதகம் தயாரித்த பிறகுதான் முழு ஈவன் அவர்கள் பப்ளிக் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தாலும் முழு பரிசோதனைக்கு பிறகு தான் வெளியே வர முடியும். அப்போ அமித்ஷா இபிஎஸோடு போன அரசியல்வாதிகளுடைய காரும் வெளியில வந்து சொல்லப்படுகிற தொழிலதிபராக இருந்தாலும் அவருடைய கார் என்ட்ரி உள்ள போயிருக்கும். ஸோ அடிப்படையில் இதெல்லாம் ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட பிறகு இதை ஏன் சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறாரு, அல்லது இந்த பிரஸ் மீட் மூலமாக அவர் எதை எக்ஸ்போஸ் பண்ண விரும்பினாரே நமக்கு தெரியல. ஆமா, அப்ப இதெல்லாம் முத்தாய்ப்பு அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கங்க, நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே எடுத்துக்கங்கிறார். இக்னரன்ஸ் இஸ் a great virtueன்றாரு. அதாவது நமக்கு வெள்ளந்தித்தனம் போய் சொல்ல மாட்டாங்கல்ல, நமக்கு வெள்ளந்தித்தனம் இருக்கணும்ன்றாரு. நாங்க தான் சொல்றோம் இல்லைங்க, எதுக்காக போனோம், முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க போறோம் நாங்க சொல்றோம், அதை அப்படியே நீங்க ஏத்துக்கிற வேண்டியதானே, அதை ஏன் கேள்விக்குள்ளாக்குறீங்கிறார். அதாவது இப்ப என்னன்னா நமக்கு வெள்ளந்தித்தனத்தை அவர் கற்பிக்கிறார். ஊடகங்கள் இதெல்லாம் நீங்க கேள்விக்குள்ளாக்க கூடாது அப்படின்னு. அப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மித்து வந்து உருவாகுது. அவர் வந்து அங்கிருந்து முகத்தை மூடிக்கொண்டு வந்தார்ன்ற மாதிரி ஒரு மித்து உருவாகுது. அந்த மித்தை நாங்க உடைக்கிறோம்னு சொல்லி வந்தவர் அதை உடைப்பதற்கு பதிலாக அதை மேலும் வலுவாக்குற வேலையை செஞ்சுட்டாரோன்ற மாதிரி தான் இந்த செய்தியாளர் செஞ்சு. வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்தியாளர்களுக்கு வெள்ளஞ்சித்தனத்தை எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கறத கற்றுக் கொடுத்திருக்காரு. சென்னையில் பிரஸ் மீட் நடத்துவதை எடப்பாடி பழனிசாமி தவிர்ப்பது ஏன்? இதுதான் இப்போ ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற மிக முக்கியமான கேள்வி. இப்படி ஒரு கேள்வி நமக்கு ஏன் எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தியாளர் சந்திப்புகள், மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்புகளை கூட அவர் வந்து சென்னையில் நடத்துவதில்லை, சேலத்தில் தான் நடத்துகிறாருங்கிற பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குதானே? இல்லை, இப்போ சென்னையில் பிரஸ் மீட் நடத்துவது என்பது இந்த இடத்துல முக்கியமானதுன்னா, சென்னை என்பது தமிழ்நாட்டினுடைய தலைநகரம், சென்னை என்பது அதிமுகவினுடைய தலைமையகம் இருக்கிற பகுதி. பொதுவாகவே தலைவர்கள், முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்றவங்க எல்லா விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் டிசைட் செய்யப்படுகிற ஏரியாவாக சென்னை இருக்குது. ஆனால் சென்னையில் இருக்கிற அலுவலகத்திலேயோ அவருடைய வீட்டிலேயோ முக்கியமான சம்பவங்கள் நடைபெறுகிற போது, முடிவுகள் எடுக்கிற போது, அரசியல் அதிர்ச்சிகளை, மேடைகளை உடைக்கிற மாதிரியான எல்லா பிரஸ் மீட்டையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்து விடுகிறார்.
சென்னையில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய கேள்வி கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதே ரிப்போர்ட்டர்ஸ் தானே சேலத்துலையும் இருப்பாங்க, அப்புறம் ஏன் தவிர்க்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வந்து திருச்சியில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுகிற ஒரு வழக்கத்தை அவர் வைத்திருந்தார். அப்ப அவர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, ஏன் எல்லாத்தையுமே திருச்சியிலே போய் சொல்றீங்க அப்படின்னா, திருச்சியில் சொன்னால்தான் திருச்சி வராது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிலேடையா ஒரு அவருக்கே உரிய அந்த பாணியில அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இன்னும் யார் அப்படி ஒரு நேரடியா ஒரு கேள்வியை கேட்கல. ஏன் நீங்க சென்னையிலே பிரஸ் மீட் நடத்த மாட்டேன்றீங்க, ஏன் சேலத்திலே நடத்துறீங்கன்னு கேட்கல. ஒருவேளை கேட்டால் அவர் ஏதேனும் ஒரு பொருத்தமான ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடும். ஆனாலும் கூட நீங்க வந்து சென்னையினுடைய செய்தியாளர் சந்திப்புங்கிறது வந்து வெறுமனே ஊரை பொறுத்தது கிடையாது. நீங்க சென்னையில செய்தியாளர் சந்திக்கிறீங்க, சேலத்துல செய்தியாளர் சந்திக்கிற என்பது தொடர்பானது அல்ல. மாறாக நீங்க வந்து உங்களுடைய செய்தியாளர் சந்திப்பு வந்து வலுவா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா வலுவான செய்தியாளர்களை நீங்க சந்திக்கணும். அங்கிருந்து வலுவான கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். அந்த வலுவான கேள்விகளுக்கு நீங்க வந்து ஆணித்தரமான பதில் சொல்லும் பொழுதுதான் அந்த செய்தியாளர் சந்திப்புங்கிறதே வலுப்பெறும் என்பதுதான். அந்த பொருள்ல தான் நம்ம அதை கேட்கிறோம். அந்த கேள்வி பொதுவாகவே அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது சேலம் சொந்த ஊர் என்பதால் சேலத்துக்கே அடிக்கடி போறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சென்னை விசிட்டை பார்க்கறது, அதாவது மற்ற தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவங்க சென்னைக்கு எப்போ வந்துட்டு போவாங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒருவேளை அதிமுக அறிவிக்கப்படாத தலைநகரமாக சேலத்தை தத்தெடுத்து கொண்டதா அப்படிங்கிற கேள்வி கூட நமக்கு இருக்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, சேலம் மாவட்ட செய்தியாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிற நெருக்கம் இயல்பாகவே ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவர் அப்படிங்கிறனால மாவட்ட செய்தியாளர்களோடு நெருக்கம் இருக்கலாம். இந்த மாதிரியான செய்தியாளர் சந்திப்பை அவர்களோடு நடத்துவதில் அவர் விருப்பப்படலாம். ஆனால் நமக்கு என்ன கேள்வினா, தலைமைச் செயலகத்திலிருந்து, குறிப்பாக தலைமை கழகத்திலிருந்து நடத்துகிற போது அது இன்னும் வலுவுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கமாக இருந்தது. நாம இன்னைக்கு அடுத்து பேச போற மிக முக்கியமான கேள்வி, இந்த பிரஸ் மீட்ல ஆர்டிஎஸ் எழுந்திருக்கிற 3வது கேள்வி, ஓபிஎஸ் டிடிவியை கூட்டணிக்குள் சேர்ப்பதில் இறங்கி வருகிறாரா எடப்பாடி பழனிசாமி? ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை கூட்டணிக்குள் சேர்ப்பதில் இறங்கி வருகிறாரா எடப்பாடி பழனிசாமி? இந்த கேள்வி நமக்கு ஏன் வந்துச்சுன்னா, இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தாரு. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்துருவோம். அதே போல திரு டிடி அவர்கள் வந்து என்னை பற்றி சில கருத்து தெரிவிச்சிருக்கிறார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அதிமுக முடிஞ்சார். அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. இந்த 1990களில் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அந்த மாஸ்க்குன்னு ஒரு கார்ட்டூன் இருக்குன்னா, அந்த மாஸ்க்கு போட்ட உடனே அவர் மிகப்பெரிய சக்தியெல்லாம் கிடைச்சிடும். அந்த மாஸ்க் வச்சு அவர் எல்லா அசாத்தியமான காரியங்களையும் செய்வார். மாஸ்க்குங்கிறது பொதுவாகவே ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும். இவங்க எல்லாருமே முகமூடியை ஒரு கள்ளத்தனமான செயலுக்காக அடையாளம் காட்டுகிறார்களா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த டெல்லி மீட்ல ஒருவேளை அவர் இந்த அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசல அப்படின்னா, எதற்காக செங்கோட்டையனுடைய கெடு முடிகிற 10வது 11வது நாளில் அவர் கிளம்பணுங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல இருக்கு. அந்த கேள்வி தான் இவ்வளவு பெரிய விவாதங்களுக்கும் அது வழிவகுத்து இருக்கிறது. இந்த கேள்விக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணுமோ அப்படி முற்றுப்புள்ளி வைக்க தவறிவிட்டார் என்பதுதான் அந்த இது. ஏன்னா அந்த செய்தியாளர் சந்திப்பில் அதையும் கேட்டுட்டாங்க. செங்கோட்டையன் வந்து இப்படி போய் சந்திச்சிருக்கிறாரு, அதை தொடர்ந்து அதற்காகத்தான் நீங்க போய் சந்திச்சீங்களான்னு கேட்கிறாரு. இல்லைன்னு மறுக்கிறாரு. என்னன்னா, என்னுடைய நோக்கம் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை உண்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டார். எழுச்சி பயணம் குறித்து கேட்டாரு. போற இடம்லாம் நல்ல கூட்டம் வருது, உங்களுடைய அந்த பிரச்சாரம்லாம் சிறப்பாக இருக்கிறது, இது வரைக்கும் எத்தனை தொகுதிக்கு போயிருக்கீங்கலாம் கேட்டாரு. இந்த அளவுல தான் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அவர் அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற சில டிஸ்கஷன்லாம் இருக்கும்ல, அந்த டிஸ்கஷன்ல இருந்தாரு. நாங்க இங்கிட்டு தனியா உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால கிளம்பி வந்தா, அதனாலதான் வேற ஒரு கார்ல வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்பது போல
அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய அந்த விளக்கம் இருக்குது. அப்போ நீங்க வந்து கேள்வி, இது நேரடியான கேள்வி. ஏற்கனவே டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப செங்கோட்டையன் அதே பாதையில போறாரு. இதுக்கு என்னன்ற இந்த நேரடி கேள்விக்கு அவர் செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்த்திருக்கிறாரு. நீங்க போய் அமித்ஷாவை பார்க்கும்போது இந்த விஷயம் குறித்து பேசாம எப்படி நீங்க தவிர்க்க முடியும்? அப்படி தவிர்க்கவே முடியாது இல்ல. அப்போ அதுக்கு நேரடி பதிலே இல்லாம அது பூசி மெழுகியது போலத்தான் ஒரு தோற்றத்தை வந்து நமக்கு தந்துருச்சு. இது பூசி மெழுகியதுன்னு நான் நினைக்கல. அவர் சொல்ல தயங்குகிறாரு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதிலிருந்து நமக்கு தெரிகிற விஷயம் அப்படிங்கிறது, அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பில்லை, பிரிந்து போனவர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை, கட்சியிலிருந்து விரட்டப்பட்டவர்களை மீண்டும் இணைந்து கொள்ள வாய்ப்பில்லைங்கிறது டி நகர்ல அவர் பேசுறார். டி நகர்ல பேசின ஸ்டாண்டை தான் அமித்ஷாவிடம் அவர் நிச்சயமாக சொல்லியிருக்கக்கூடும். அதில் அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் தாங்கள் தலையிட மாட்டோம்னு அமித்ஷா ஏற்கனவே சொன்னதை இன்றைக்கு அவர் திரும்ப ரீஇன்சிஸ்ட் பண்ற வகையில் அது உண்மையாகவும் இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கேள்வி, அதிமுகவினுடைய ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த ஃபிராக்ஷன்ஸ் அதிமுகவில் சேர்க்க மாட்டோம், கரெக்ட். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் வந்து மோடி, அமித்ஷாவுங்கிறனால தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இருக்காங்க. அந்த கூட்டணிக்குள் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்களை கொண்டு வருவது குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சேபம் இருக்கிறதா? அதுல எடப்பாடி பழனிசாமியோட ரோல் என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இப்போது வரைக்கும் வரல. நம்ம செய்தியாளர்கள் யாராவது அந்த கேள்வி கேட்பாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேள்வி அவங்களும் கேட்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க இருக்கீங்க, உங்க கூட பாஜக இருக்காங்க, அது தவிர பாஜகவோட இந்த சிறு கட்சிகள்லாம் இருக்காங்க. அதிமுகவோட மற்ற பிரிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் தெரிவித்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்ததா? அல்ல, இப்ப அந்த மாதிரியான ஒரு கேள்வி அங்க கேட்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இவங்க எல்லாம் அனுமதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு சொன்ன பதில் வந்து இதெல்லாம் வந்து உட்கட்சி விவகாரம், பகிரங்கமா பேச முடியாதுன்றதா அவருடைய பதில். அவர் வந்து இல்ல அவர் வந்து உள் கூட்டணி விவகாரம்னு சொல்ல வந்தவர். ஓகே, உள்கட்சி விவகாரம்னு சொல்ல வரல. இது வந்து கூட்டணி விவகாரம்ங்க, இதெல்லாம் நாங்க வந்து உங்களுக்குள்ள பேசிக்கிறோம், பகிரங்கமா நான் இதை சொல்ல முடியாது என்பது. பகிரங்கமாக சொல்ல முடியாதுங்கிற இடத்தோட அர்த்தம் என்னன்னா, இவர்களை கூட்டணியில் நான் சேர்க்க விரும்பவில்லை எடப்பாடி சொல்லலன்னு அர்த்தம். ஆமா, அப்ப அது சொல்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்ல, அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில போயிருங்கன்னு அவங்களை பார்த்து சொல்லவே இல்லை. நான் இருக்கிற கூட்டணியில உங்களுக்கு இடமே கிடையாதுங்கன்னு அவர் சொல்லவே கிடையாது. எஸ், ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு டிடிவி தினகரனா தான் வெளியில போறார். சரிங்களா? எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே சொல்ல. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அந்த கூட்டணியில இருந்தாங்க, இப்ப வெளியில போயிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. நான் வந்து அவங்களை உங்க அண்ணில கழுத்து பிடிச்ச அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் செஞ்சிடல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இப்படி வெளிப்படையாக சொல்லப்படவில்லை என்றாலும் கூட இவங்களுக்குள்ள இருக்கிற கரண்ட் என்னன்னா, அந்த அண்டர் கரண்ட் உள்ளொழுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த கூட்டணியிலே கூட இருக்கக்கூடாதுங்கிறதா எடப்பாடி பழனிசாமியினுடைய மனப்பான்மை. அந்த மனப்பான்மையை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் டிடிவி தினகரன் வெளியில போய் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அவர் சொல்றாரு. நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரவே ஏற்க மாட்டேன், அப்படி நீங்க வேற யாரையாவது போட்டீங்கன்னா தான் நான் கூட்டணிக்குள்ள வருவேன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, இவருக்கு அந்த அண்டர் கரண்ட் தெரியும், இவருடைய உள்ளொழுக்கு என்னன்னு இவருக்கும் தெரியும், இவருடைய உள்ளொழுக்கு என்னன்னு இவருக்கும் தெரியும். அதை அவங்க வெளிப்படையா சொல்லிக்கல. ஆனா இப்ப அவர் செய்தியாளர் சந்திப்புல சொல்லும் பொழுது அதே திட்டவட்டமாக அவங்களுக்கு கூட்டணியில இடம் இல்லைன்னு அவர் சொல்லல. இவர் சொல்ல முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஒருவேளை கூட்டணிக்குள்ள ஒருவேளை வந்தா கூட அவங்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு மனப்பான்மையில ஏற்பட்டிருக்கிற மாற்றமா கூட இருக்கலாம்ல. இல்லை, இதில் நமக்கு அடிப்படையில் சில விஷயங்கள் என்ன புரிகிறது என்றால், அதிமுகவினுடைய 3 ஃப்ராக்ஷன் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இந்த 3 பேருமே பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஓபிஎஸ், டிடிவியும் ஒரு பெரிய வாழ்த்து மண்டல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இயல்பாக நமக்கு என்ன தோணுதுன்னா, தங்களது கோரிக்கைகளில் குறைந்தபட்சமாக சிலவற்றை சமரசம் செய்து கொண்டு பெரிய எதிரி திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம்னு இவங்க கிளம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒருவேளை ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் இணைவதற்கு தடை போடுகிற அளவிற்கான வலிமையை அமித்ஷா எடப்பாடிக்கு கொடுத்திருக்கிறாரா என்கிற கேள்விக்கு மட்டும் நமக்கு பதில் தெரிய வேண்டும். அந்த பதில் ஒவ்வொரு நாட்களில் நமக்கு தெரிய வரும்.